ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கார்த்திகை தீபம் ஸ்பெஷலாக அவல் பொரி உருண்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 2 கப்பு அவல் பொரிக்கு 1/2 கப்பு வெல்லம் எடுத்துக்கோங்க. வெல்லம் கரைக்கிறதுக்கு ஒரு 1/4 கப்பு தண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வெள்ளைப்பாகு காய்ச்சிடலாம். வெல்லம் காய்ச்சினதுக்கப்புறம் இந்தமாரி தண்ணியில் ஊற்றி பாருங்கள். நல்ல உருண்டு தக்காளி பழத்துக்கு இப்படி வரணும். இந்த மாதிரி எடுத்து உருட்டினா கைக்கு உருட்டுறதுக்கு வரணும். இதுதான் சரியான பதம். இதோட நம்ம ஏலக்காய் பொடியும் தூவிக்கலாம். நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்லேயே பொரியை கலந்துடலாம். இதோட ஒரு ஸ்பூன் நெய்யும் கலந்துக்கோங்க. பொரியும் வெல்லமும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு வேகமாக சீக்கிரமாக கலந்து விட்டுருங்க, இல்லைன்னா ரொம்ப டைட்டாகிடும். அடுப்பை விட்டு இறக்கிட்டு இப்போ சூடாக இருக்கும்போதே நம்ம உருண்டை பிடிச்சிடலாம். சூடாக இருக்கும்போதே இந்த மாதிரி எல்லா உருண்டைகளையும் பிடிச்சி வச்சுருங்க. அவ்வளோதான், நம்ம கார்த்திகை தீபத்துக்கு அவல் பொரி உருண்டை தயாராகிடுச்சு. எல்லாருக்கும் இனிய கார்த்திகை தீபம் நல்வாழ்த்துக்கள்.